தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோடது லாங் டர்ம். இன்றைக்கி அதிமுக 2 3 இன்றைக்கி அவங்க நினச்சா உடைக்க முடியும்னு வச்சுக்க 2 ஒரு 10 செங்கோட்டையை உருவாக்குனாங்கன்னா அதிமுக பலவீனம் ஆகிடும். தனியாக என்ன ஜெயிச்சிருவீங்களா? ரொம்ப ஈஸியாக திமுக ஜெயிச்சுட்டு போயிடும். அப்போ அது நல்ல ஸ்ட்ராட்டஜியா? திமுக இப்போ ஜெயிச்சிச்சுன்னா 29 என்ன ஆகும்? அது லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜியா சார்? ஷார்ட் டர்ம் ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்டேட்டுக்குன்னு கேட்டால் பீகாருக்கு, பெங்காலுக்கு இப்போ ஜெயிக்க முடியும். பெங்கால்லையும் பீகாரில் கூட நிதிஷோட தயவு வேணும்னு சொல்லலாம். பெங்காலில் அவங்களுக்கு அதிமுக என்பது போன்ற ஒரு கட்சியோட தயவு தேவையில்லை. இங்கே அதிமுக இல்லாமல் அவர்களால் திமுகவை வீழ்த்த முடியாது. இது அண்ணாமலையோட அஜெண்டா, பிஜேபி அஜெண்டா இல்லை. அதுவும் திமுகவுக்கான அஜெண்டா. அதிமுக ஒன்றும் இல்லை அண்ணா. நான் அது உங்கள் கான்ஷியஸாக திரு பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்கள் எடுத்த முடிவு என்றாலும் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசாமல் இருந்திருந்தால் 24 கூட்டணி உடைந்திருக்குமா? உடைஞ்சிருக்காது. பிஎம்கே அங்கே போயிருந்திருக்காது. கூட்டணி உடையாமல் இருந்திருந்தால் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்களா? நீங்கள் செங்கோட்டை 30 சீட்டு ஜெயிச்சிருக்கலான்றாரு. 10 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியுமா? 15 சீட்டு வேண்டாம், 10 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியுமா? இந்த 10 சீட்டை திமுகவுக்கு சம்பாரிச்சு கொடுத்தது யாரு? அண்ணாமலை. அவருடைய கடின உழைப்பு இருக்குது கண்டிப்பாக. திமுக கண்டி ஐயா என்ன சொன்னார் இப்போ ப்ரெஸ் மீட்டில்? நைட் வரைக்கும் இபிஎஸ் கூட பேசிட்டு இருந்தோம். காலையில் பேசினா எடப்பாடி பழனிசாமி கிட்ட உடனே பேசினா, நான் பேசினேன். காலையில் பார்த்தா திடீர்னு பாரத மாதாக்கு ஜெயன்னு சத்தம் கேட்குது. அண்ணாமலை வீட்டுக்குள்ளே வர்றாரு. இப்போ யார் பண்ண வேலை? அப்போ அது ஒரு 2 மணி நேரம் பிறந்துச்சுன்னா பாமக அதிமுக சைனா இருந்துச்சுன்னா ஒரு 10 தொகுதியை ஜெயிச்சிருப்பாங்க. திமுக தானே இந்த வேலையை பார்த்தாரு.